ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இந்த பாணி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பெர்ஃபெக்ஷனிசம். சரிங்களா? அதாவது எல்லாத்துலேயுமே வந்து அப்படி பர்ஃபெக்ட் சூப்பராக சரியாக இருக்கிறது அப்படின்ட்டு, அப்படியே ஒரு ஊசி முனை அளவு கூட நம்ம மாறாமல் அப்படி சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பழக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஒன்றா அது நமக்கே இருக்கும் பிறவை குணமாக. அப்படி இல்லைன்னா நமக்கு யாராவது அதை வந்து புகட்டியிருப்பாங்க. இது நன்மையா தீமையா அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 வகையிலுமே இருக்குது. நன்மையா இருக்கும்போது பிரச்சனையே இல்லைங்க. வாழ்க்கையில நம்ம பல கட்டங்கள தாண்டி நம்ம வந்து உயர்ந்த ஒரு இடத்திற்கு வந்து முன்னேறிறலாம். ஆனா, அதுவே ஒரு ஆபத்தான ஒரு இடத்திற்கு அது இறங்குதுன்னு வச்சுக்கங்களேன், அது நம்மையே அழிச்சிறக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்துரும். அதனால அத வந்து ஒரு சைலன்ட் கில்லர் அப்படின்னே அந்த இத சொல்லுவாங்க. அந்த பெர்ஃபெக்ஷனிசம். எதுலயும் சரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுன்ட்டு. ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? "கடுஞ்சுத்தம் கண்ண கெடுக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு. அதே விஷயம் தான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க, இதுல என்ன 2 வகையா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அடாப்டிவ் பெர்ஃபெக்ஷனிசம், மால் அடாப்டிவ் பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த அடாப்டிவ் பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம வந்து ரொம்ப சரியா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் எந்த தவறும் கிடையாது. ஆனா, எல்லா சூழல்கள்லயும் அப்படி இருக்க முடியாது. மாறான சூழல் வந்தா, அதற்கு ஏற்றாற்போல் நம்மை நாம் மாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு பக்குவ நிலை அப்படிங்கிறத நம்ம வளர்த்தி வச்சிருந்தோம்னு வச்சுக்கங்களேன். அப்படி இருக்கணும். அந்த சூழலுக்கு ஏற்றால் போல் நம்ம இருந்துக்கணும். சரி, நம்ம இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நெனச்சோம். பட் அது இப்படி வரல. கொஞ்சம் கூட நான் அப்படியே வளைஞ்சு போறதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. அட மனுஷ வாழ்க்கைங்கிறது அப்படிதானயா இருக்கு. இப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துட்டு, இடத்திற்கு சூழலுக்கு தகுந்தாற் போல நம்மள லேசா வளச்சுக்கிட்டு, பட் நமக்குன்னு உண்டான ஸ்டாண்டர்ட்ல மாறாம அப்படியே இருக்கிறலாம். அதுல எந்த தவறும் கிடையாது. இது வந்து அடாப்டிவ் பெர்ஃபெக்ஷனலிசம். அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல இவன் சரியா இருப்பான். ஆனா இடத்திற்கு தகுந்தாற் போல கொஞ்சம் கூட அவன் வளைஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பான். அப்படியே ஆப்போசிட். மால் அடாப்டிவ் பெர்ஃபெக்ஷனிசம். ம்ஹ்ம். நான் வந்து அப்படியே வளைக்க முடியாத இரும்பு கம்பி போலடா நானு அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கங்களேன், எல்லா நேரத்துலயும் அது சரிப்பட்டு வராது. இப்போ நெறையா சொல்லுவாங்கல்ல, ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடம் படிக்கும்போதோ, கல்லூரியில இருக்கும்போதோ, ஒரு வாத்தியார வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் நல்ல வாத்தியார், நல்லா சொல்லித் தருவாரு. அவர அப்படி ஏக்கல்லாம் முடியாது. ரொம்ப சரியானவர். ஆனா அவர ரொம்ப பிடிக்கும். அதே மாரி எந்த வகையிலயும் நம்மள வந்து அவர ஏக்க முடியாது. நம்மள வந்து பெருசா அந்த ரிலாக்சேஷன் தரமாட்டார். அந்த வாத்தியார புடிக்காது. 2 பேருமே ஒரே கேரக்டர்ல தான் இருக்காங்க. ஆனா ஒருத்தர பிடிக்கும், ஒருத்தர பிடிக்காது. ஏன்னு கேட்டா, அந்த பிடிக்கும்னு சொன்னவர் வந்து நம்மளுடைய சூழல் அறிந்து நடந்து கொள்வார். எல்லா நேரத்திலயும் ஒரு மாணவன் வந்து ஒரே மாதிரி இருக்க முடியாதுங்கிறது அவருக்கு நல்லா புரியும். இப்ப இந்த பிடிக்காதுன்னு சொல்ல வாத்தியாருக்கு அது புரியும். ஆனா, அத ஏத்துக்கொண்டு அந்த ஒரு வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வாத்தியாருக்கு இருக்காது. இதே தான் வேலை செய்யக்கூடிய இடத்துலயும். இதே தான் நம்ம ஒரு இடத்துக்கு வாக்கு போட்டு போறக்கூடிய இடத்துலயும். எங்க வேணாலும் இத அப்ளை பண்ணி பார்க்கலாம். அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒண்ணா அந்த மாதிரி இருப்பாங்க. இல்ல நாம இந்த மாரி இருப்போம். இந்த 2 கேட்டகரிக்குள்ள எதா வேணாலும் இருக்கலாம். இந்த அடாப்டிவ் பெர்ஃபெக்ஷனலிசம் அதுல இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு என்னைக்கும் பிரச்சனை இல்ல. இந்த மால் அடாப்டிவ் பெர்ஃபெக்ஷனிசம்னு இருக்க பாருங்க, அவன் தான் சிக்குவான் எல்லா இடத்துலயும். ஏங்க இப்படி ஒரு நிலை அப்படிங்கிறது வருது? ஏன் இத வந்து ஒரு சைலன்ட் கில்லர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, மொதோ பிரச்சனை யாரு? நம்ம அப்பா, அம்மா தான். பெத்தவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஒரு சிலருக்கு இயற்கையாவே இந்த குணம் இருக்குங்க. இதுக்கு வந்து பெற்றோர்கள குறை சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து பிறப்பிலேயே அந்த மாரி இருப்பாங்க. அப்பா, அம்மா கூட சொல்லுவாங்க, "டேய் அப்படி இருக்காதடா, ரொம்ப தப்புடா" அப்படிம்பாங்க. ஆனா அவங்கனால ஏத்துக்க முடியாது. ஸோ பிறப்பிலேயே இருக்கக்கூடியவர்கள் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அ வெளி எக்ஸ்டர்னல் என்வைரன்மென்ட்லேருந்து வருது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு பெற்றோர்கள் தான். ஏன்னா அவங்க தான் நம்மள வளர்க்குறாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்ல அப்படி இருக்கு, இவங்க வீட்ல அப்படி இருக்கு, சொந்தக்காரன் அப்படி இருக்கிறான், பொடக்காளியில இருக்கிறவன் இப்படி இருக்கிறான். இந்த மாதிரி எதையாவது ஒண்ண சொல்லி கம்பேர் பண்ணி, நீ இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா தான் சரி, இப்படி அவங்க வாழ்க்கை வந்து சமுதாயத்திற்காக தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக அவங்க வாழல. அவங்க சமுதாயத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுபோலவே நம்மையும் பழக்கப்படுத்திருவாங்க. அதனால என்னன்னா, இப்படி கிழிச்ச கோடு வந்து அப்படி அப்படி நேரா இருக்கணும். ஒரு புள்ளி 1% கூட அப்படி இப்படி போயிறக்கூடாதுன்னே நம்மள வளர்த்துவாங்க. இது என்னன்னா, அவங்க ஒரு மாரி சைக்கோத்தனமா பெற்றோர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில நம்மளையும் அப்படி வளர்த்திருவாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டம் தாண்டும் பொழுது அவங்க திருந்திருவாங்களா இருக்கும். ஐய்யயோ! இப்படி பண்ணக்கூடாது, பண்ணியிருந்திருக்கக்கூடாதுன்னு. ஆனா, நம்ம கரெக்ட்டா வளர்ந்து வர பருவத்தில அவங்க திருந்துவாங்க. ஆனா, அவ்வளோ வருஷம் நம்ம வளர்ந்து வந்து அந்த அப்படி முதிர்ந்த நிலையில இருக்கும்போது நம்மள திருந்துன்னா எப்படி திருந்த? அதே பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க? இப்படி இருக்கக்கூடாது திருந்தும்பாங்க. எப்ப அது பிரச்சனை பெற்றோர்களுக்கு வரும் தெரியுமா? இவங்க சொல்லிக் குடுத்த எல்லா விஷயமும் அவங்களுக்கே திரும்ப போம்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும். அடடா! என்னடா அவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. நம்மள நம்ம மாத்திக்க முடியாது. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து, சமுதாயத்துக்குள்ள இருந்து எல்லா இடத்துலயும் நம்ம வந்து இப்படி ஒரு இந்த கண்மறைப்பு போட்ட ஒரு குதிரை மாரி ஆயிரும் நம்ம. கடிவாளம் போட்டு பூட்டணும்னு வச்சுக்கங்களேன், அந்த குதிரை அப்படியே ஓடிட்டே தான் இருக்கும். அந்த மாரி ஆயிரும். இது என்ன ஆகும்னா, பெற்றோர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. கடைசியில நமக்கு தான் வந்து அது விடியும். ஸோ கொஞ்சம் கூட இத வந்து கவனமா பார்த்துக்கணும்.
பிறருக்காகலாம் நம்ம வாழ்க்கைய வாழணும்னு அவசியம் இல்ல. சிறு வயதிலிருந்தே நம்ம பெற்றோர்கள் அப்படி வளர்த்திருந்தாலும் பரவால்ல. நமக்கு இன்னைக்கு ஒரு முதிர்ச்சியான மனோநிலை இருக்கு. நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலையில இருக்கோம். இது சரி, இது தவறுன்னு புரிஞ்சுக்கக்கூடிய, ஒரு வளைஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கும் பொழுது, அதை சரியாக பயன்படுத்த வேண்டுமே தவிர, இன்னும் பழைய மாதிரி சைக்கோத்தனமா சுத்தணுங்கக்கூடிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத மனசுல நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து வளைஞ்சு குடுக்க சொல்றேனே தவிர, அப்படியே தடம் புரண்டு போயி, நம்ம தவறான ஒரு வழிப்பாதைக்கு போகறதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கல. இத நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். சரிங்களா? 2வது நமக்கு ஒரு மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல்ல நம்மள நாமளே கொண்டு போய் புகுத்திக் கொள்ளுவது அப்படின்ட்டு. இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போணும்னு வச்சுக்கங்களேன். அந்த வேலை வந்து நமக்கு தெரியும். அந்த வேலையெல்லாம் நமக்கு செய்யறக்கு தெரியும். செய்யறக்கு தெரியாமன்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா, உள்ள என்டர் ஆகும்போதே என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க ஒரு காம்படிஷன் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இல்ல எந்த நேரத்தில வேணாலும், எது வேணாலும் நடக்கலாம். அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இது என்ன ஆகும்னா, நம்மள வந்து ஒரு ஒரு மாதிரியான இக்கட்டான, ஒரு இறுக்கமான ஒரு சூழல்ல நம்மள கொண்டு வந்து நிறுத்திரும். இந்த நிறுத்துன ஒரு காரணத்தினால, நான் சரியா இருக்கணும். எந்த வகையிலும் எந்த தவறுமே பண்ணிறக்கூடாது. அப்படி பண்ணுனா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிரும். நம்மள ஒருத்தன் பீட் பண்ணிருவான். இல்ல நமக்கு வேலை போயிருமோ! இந்த மாதிரி ஒரு பயம். அதேபோல இந்த பள்ளிக்கூடத்திலயோ, காலேஜ்லயோ இந்த ரேங்க் வாங்குறது, இந்த கேம்பஸ் இன்டர்வியூ போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. நீங்க எல்லாம் அப்படி பொருத்தி பார்த்துட்டே இருங்க. ஒரு ஒரு சொந்தக்காரங்க மத்தியில போகும்பொழுது நமக்கு உண்டான ஒரு இது. அப்போ இந்த ஒரு 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 இக்கட்லயும், ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல நம்மள நாமளே கொண்டு போய் அந்த இடத்துல பொருத்தி நிறுத்திட்டோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், இந்த பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிரச்சனையா வந்து மாறிடும். நமக்கு என்ன சூழல் இருக்கு? நம்மளுடைய திறமை என்ன? நம்மளுடைய ஒரு மனோநிலை என்னங்கிறத பத்தியெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். இப்போ கல்யாணம் ஆன உடனேயே அடுத்த வருஷத்திலேயே குழந்தை வேணும்னு நம்மளுடைய கலாச்சாரத்தில உண்டு இல்லைங்களா? ஆனா, அந்த தம்பதியினர் வந்து, இல்ல நாங்க கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா இருந்துட்டு 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம்னு சொல்லுவாங்க. இல்ல ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. என்ன வேணாலும் இருக்கலாம். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்லன்னு மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல்லருந்து எல்லாம் அந்த ஒரு பிரஷர் வரும்பொழுது இவங்க என்னன்னா அப்படியே மைண்ட் அரெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். என்னடா இது இப்படி ஒரு இது, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு மாதிரி வரும். இது எல்லாமே பிரஷர்ல வந்து நிக்கும். அப்போ வாழ்க்கை வந்து இது இப்ப நம்ம இது தப்பு பண்ணோமா, அது தப்பு பண்ணோமா, இது சரி பண்ணணும், இது சரி பண்ணணும். இந்த பயமே அவங்களுடைய உடம்ப வந்து சீர்கெடுக்கக்கூடிய ஒரு நிலையில கொண்டு போய் நிறுத்திரும். சரிங்களா? ஸோ, இந்த ஒரு ஒரு இக்கட்ல அந்த அந்த இக்கட்டு வந்து நம்ம சமாளிக்கக்கூடியது தான். ஆனா, ஒரு பயம், ஒரு பதட்டம். இது இப்படி ஆனா இப்படி ஆயிருமோ, இப்படி ஆனா இப்படியா? அதில கொண்டு போய் நம்மள நாமளே வச்சுக்கிறதுனால, திருப்பியும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணுங்கிற ஒரு இடத்திற்கு வந்து நிப்போம். அது ஒண்ணுமே நடக்காது. கடைசிக்கு நம்மளுடைய மனோநிலையும், உடல்நிலையும் கெட்டு போனது தான் மிச்சமே தவிர, கடைசி வரைக்கும் நம்ம செய்யணும்னு நெனச்சது அந்த இடத்துல நடந்திருக்கவே நடந்திருக்காது. இதுக்கு ரொம்ப சிமிலரா நம்மளுடைய சுற்றுச்சூழல். சரிங்களா? இந்த சுற்றுச்சூழல் வந்து நம்ம சொந்த பந்தம்னு இல்லாம, வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்திலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டுங்கிறதுக்காகவே நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு பார்த்து, ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு இடத்திற்கு போனாலும் நம்மள நாமளே மாத்திக்க முடியாத ஒரு சூழலுக்கு போயிருவோம். இது 1. இன்னொன்னு சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாமே, "என்னடா நீ இப்படி வித்தியாசமா இருக்க? என்னடா நீ இப்படி வித்தியாசமா இருக்கேன்னே" சொல்லுவாங்க. அப்போ ஒண்ணா நம்ம வந்து நம்ம சரியா தான் இருப்போம். அவன் தான் சரியில்லாம இருப்பான். ஆனா என்ன, நம்ம ஒரு ஆளு, அவன் 4 பேரு. இப்ப அவனுடைய வாய்ஸுக்கு வந்து அந்த இடத்துல பலம் கூடுறதுனால, நாம தான் ஏதோ தப்பா நடந்துக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்மை மனப்பான்மைய உண்டு பண்ணிருவாங்க. இப்ப இந்த அடாப்டிவ் பெர்ஃபெக்ஷனலிசம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் நாமளே இருப்போம். வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை தான். ஆனா, சுத்தி இருக்கவன் பூரா நம்ம மண்டைய போட்டு கெடுத்துருவானுங்க. இது 1. இது என்னன்னா, நம்மளுடைய அந்த நல்ல நிலையிலிருந்து கீழ இறங்கிருவோம் 1. இன்னொன்னு, நம்மள என்ன பண்ணுவாங்க சுற்றுச்சூழல் இருக்கு, "ஏய் சூப்பர்ரா! இப்படிதான்டா இருக்கணும், இப்படிதான்டா இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்." ஈகோவ பூஸ்ட் பண்ணி விட்டுருவான். அப்ப என்ன ஆகும், நமக்கு தலையில கொண்டு வந்து ஒரு கிரீடத்த வச்சு விட்ட மாதிரி. அப்ப நம்ம இன்னும் இன்னும் அப்படியே இரும்பு கரம் கொண்டு இது பண்ணுவேன்னு, அதுவும் நம்மள கொண்டு போய் அழிச்சிரும். அப்ப சுற்றுச்சூழல்ல நம்மள என்ன சொல்லி இது பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கவனத்துல இருந்துட்டே இருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி இந்த மனமானது சரியாக பக்குவப்படக்கூடிய நேரத்துல தான் வந்து இது எல்லாமே நடக்கும். இது எல்லாமே நடக்கும் பொழுது தான் நம்மளுடைய புத்தி வந்து அப்படியே ஒரு செட் ஆகக்கூடிய அந்த ஒரு இதுக்கு வரும். இதுக்கு 2 பேர் தான் நம்மள காப்பாத்த முடியும் சரியா. ஒண்ணு அப்பா, அம்மா, இன்னொன்னு ஆசிரியர். இவங்க 2 பேருமே நம்மள சரியா கவனிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாரி பிரச்சனைகளுக்குள்ள போய் நம்ம தான் மாட்டுவோம். சரிங்களா? ஏன்னா இந்த மாரி விஷயங்கள வந்து வீட்லயும் சொல்ல முடியாது. அவங்க ஏதாவது புரிஞ்சுக்காம திட்டுவாங்க, சண்டை இது ஏதோ ஒண்ணு அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க. ஆசிரியர்கள்ட்ட சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு சொல்றத ஆசிரியர்கள் கேட்கறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே புரியறதில்ல. சரிங்களா? இந்த மாரி இருக்கும்பொழுது இந்த மாரி விஷயங்களுக்குள்ளாகலாம் நம்ம வந்து சிக்கிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு ஆளா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கவனமா பார்த்து உங்களுடைய மனோநிலைய சரியா நீங்க மாத்திக்கணும்னு அர்த்தம். இன்னொன்னு, கூட இருக்கக்கூடிய ஆட்கள். இப்போ முன்ன சொன்ன அதே தான்.
சுற்றுச்சூழல்னு பார்த்தோம் இல்லையா? இதே போல தான் வேலைக்கு போகும்பொழுதும், கூட இருக்கக்கூடிய ஆட்கள் ஒண்ணா நம்மள வந்து டிகிரேட் பண்ணுவாங்க. இல்ல நம்மளோட ஈகோவ பயங்கரமா பூஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. இது இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல இது பரவலாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ கவனமா பார்த்துக்கணும். இந்த ஜால்ரா தட்டுறதுக்கு ஏத்த மாதிரி உண்டான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஆயிட்டே இருக்கு. இப்படி ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா, உங்களுடைய ஒரு ஒரு தன்மானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, உங்களுடைய சரியான ஒரு வாழ்க்கை பாதை அப்படிங்கிறத யாருக்காகவும் நீங்க விலக்கிக் கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. அவன் சொல்றான் அப்படிங்கிறதுக்காக உங்கள நீங்க வந்து தவறான ஒரு வழிப்பாதையில மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது. வளைஞ்சு குடுக்கலாம். ஆனா, அவன் செய்யறது தப்பு. நான் மாட்டேன்னா, அத மாட்டேன்னு சொல்றதுல மட்டும் தயங்கவே தயங்காதீங்க. தைரியமா இருங்க. இதெல்லாம் இன்னைக்கு நெறைய ஐடி கம்பெனில நடந்துட்டு இருக்கு. நான் அதெல்லாம் கமெண்ட் பண்ண விரும்பல. பட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கவனம். இது எதுவுமே இல்லைங்க. இப்படி எதுவுமே நடக்கல. ஆனா, என்னால வந்து அது அப்படிதாங்க. இந்த காலர் இப்படி மடிஞ்சிருந்ததுன்னா, டக்குனு இப்படி நான் அத எடுத்து சரி பண்ணணும்னு. இது வந்து மனநோய். எப்படி? இது மனநோய். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம யாராவது ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் இன்னைக்கு ரொம்ப ரீசென்ட்டா அந்த ஓசிடி எல்லாம் வருது இல்லையா? அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்ன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வருது இல்லையா? அந்த மாதிரி. அவங்கனால அது அப்படிதான் அப்படிதான்னே இருப்பாங்க. எப்படின்னா, நம்மள யாராவது வந்து பள்ளிக்கூடத்தில படிக்கும்போது தட்டியிருப்பான். நம்மளும் திரும்பவும் தட்டுவோம். அவனும் திரும்பவும் தட்டுவான். நம்மளும் திரும்ப யார் கடைசியா தட்டுறதுங்கிறது ஒரு போட்டி வந்துரும். இதுபோல இது வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே நடந்துகிட்டே இருக்கும். அந்த பை இப்படி வச்சா, அது வச்ச மாதிரியே இருக்கணும். அந்த அப்படியே ஒரு செருப்பு அப்படி வச்சா, வச்ச மாதிரியே இருக்கணும். அப்படி அசைஞ்சுதுன்னு வச்சுக்கங்களேன், "ஏன் இப்படி இருக்க? ஆந்து போற ஒய் 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 ஒய்ம்பாங்க." அது மனநோய். அப்படி அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? இது வந்து இயற்கையாக நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை. இது கொஞ்சம் கொஞ்சமா நம்மள வந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து வரணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனப்படுங்க. நிறைய தியானம் செய்வது, இந்த மாரி மன மாற்றத்திற்கு ஏதுவான ஒரு ஒரு காரணியாக இது அமையிறது. ஸோ, இந்த மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம வந்து என்ன ஆகும், கான்ஸ்டன்ட்டான ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு அழுத்தமான ஒரு சூழல்ல இருந்துகிட்டே இருப்போம். மக்கள் மத்தியில வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. "என்னய்யா இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் போய் வள்ளு வள்ளுன்னு நாய் மாரி வந்துட்டே இருக்கான்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காதீங்க சார், எரிச்சலா இருக்கு." அப்படின்ருவாங்க ஒரு கட்டத்தில. மூஞ்சில அடிச்ச மாரி பேச ஆரம்பிச்சுருவாங்க. மதிப்பு, மரியாதை போயிரும். நம்ம சரியா இருக்கிறேன் அப்படிங்கிறதுனாலே நமக்கு பிரச்சனை ஆயிரும். இது என்ன ஆகும்னா, மன அழுத்தம், ஒரு மாரி வேதனை, அந்த மாரி தனிமை தன்மை அப்படிங்கிற மாரி வந்துரும். இதெல்லாம் கடைசியில திருப்பியும் உடல் சம்மந்தமான தொந்தரவுகள்ல கொண்டு வந்து நிறுத்தும். பின்ன நம்மளுடைய உறவுகள்ல வந்து இது தொந்தரவா நிறுத்தும். இது எல்லாமே உங்களுக்கு யாராவது இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மாத்திக் கொள்வதற்குண்டான வழி பாருங்க. நெறையா அதுக்குண்டான ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே இருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவியல்னு பேசக்கூடிய அந்த ஒரு உலகம், ஆன்மீகத்த முழுசும் கைவிட்டுருது. அது தவறு. ஆன்மீகம் தான் அறிவியல், அறிவியல் தான் ஆன்மீகம். ஆன்மீகம் முதிர்ந்த நிலையில இருக்கு. அறிவியல் இன்னும் முதிரல. ஏன் இத சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி மனம் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு, என்னைக்குமே கோவில்களும், பக்தியும், தியானமும், நல்ல ஒரு அமைதியான ஒரு மனோநிலையும், மூச்சு பயிற்சி இது எல்லாமே நல்லபடியான ஒரு மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வரும். கெமிக்கல் அப்யூஸ், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தீய பழக்கங்களுக்குள்ள நம்ம அடிமைப்பட்டிருந்தோம்னா, அதிலிருந்தெல்லாம் ஈஸியா நம்மள வந்து மீட்டு கொண்டு வந்து, நல்ல ஒரு பாதையில போவதற்கு வழிவகுக்கும். இந்த மாதிரி மனநிலையில ஏதாவது ஒரு சில ஒரு ஒரு ஒண்ணாவது மனநிலை பாதிப்பு, இல்ல அப்படி ஒரு சூழலுக்கு நம்ம பழகியிருப்போம். இது 2ல ஏதாவது ஒண்ணா நடந்திருக்கும். சரிங்களா? மால் அடாப்டிவ் பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ, அதை சரி செய்து கொள்வதற்கு இதெல்லாம் பேருதவியாக இருக்கும். தொடர்ந்து செய்யுங்க. ரொம்ப முத்தி போற அளவுக்கு பார்க்காதீங்க. உங்களுடைய பிள்ளைகள வந்து நீங்க ஏதாவது ஒரு தவறான இப்படி ஏதாவது தெரியாம இது பண்ணிட்டீங்க, இல்ல இயற்கையாவே குழந்தைகள் இப்படி இருக்காங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆன்மீக சம்பந்தமாக அந்த தியானம், யோகா அதெல்லாம் கொஞ்சம் இப்படி இது பண்ணி, சாமி இப்படி இருக்கக்கூடாது, சாமி இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துங்க. பிள்ளைகள் சொல்லுவத முதல்ல காது குடுத்து பெற்றோர்கள் கேளுங்க. ஆசிரியர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும், நீங்களும் முதல்ல பெற்றோர்களை காட்டிலும் உங்களுடைய கடமை ரொம்ப முக்கியம். அவர்கள் என்ன சொல்றாங்கங்கிறத கொஞ்சம் காது குடுத்து கேளுங்க. ஏன், எதுக்குன்னு அவங்களுக்கு சரியான உங்களுடைய ப்ராப்ளத்த அட்ரஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா, ஒரு சமுதாயமே வந்து ஒரு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட, இல்ல ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்தில இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறதுல கவனமா இருங்க. இட்ஸ் வெரி மஸ்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா? இதான் இன்னைக்கு உண்டான செய்தி. புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படியே லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம என்டி டாக்ஸ் சேனல் பாருங்க. ஆ பாட்காஸ்ட்ஸ் இருக்கு. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. நன்றி.